வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, பாலிமர் நியூஸ் வெளியிட்ட ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் செய்தி. நேற்று பாலிமர் செய்திகள் என்ன ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்கன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல, இந்த கூட்டணியில் காங்கிரஸுக்கு 28 தொகுதிகளை வழங்க திமுக சம்மதம் தெரிவித்ததாக நேற்று ஒரு நியூஸ் கார்டை வெளியிட்டிருந்தாங்க. காங்கிரஸ் தரப்பு 38 தொகுதிகளை கேட்டதாக பாலிமர் சொல்லியிருந்தாங்க. மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி, மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கு, 38 தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு கேசி வேணுகோபால் ஸ்டாலின் கிட்ட சொன்னதாகவும், அதற்கு ஸ்டாலின் 38 சான்ஸே இல்லை, போன தேர்தலில் 25 போட்டிட்டீங்க, இப்போ 3 எக்ஸ்ட்ரா 28 போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொன்னதாக மீடியாக்களில் செய்திகள் வலம் வந்துச்சு. இன்னைக்கு பாலிமர் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? 38 தொகுதி காங்கிரஸ் கேட்கலையா, 41 தொகுதி கேட்டிருக்காங்களாம் காங்கிரஸ். திமுக முன்னாடி 28 சொன்னாங்கல்ல, இப்போ 28 கிடையாது, 21 தொகுதி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு அவங்க ஆல்ரெடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த 28 இன்னும் குறைச்சிருக்காங்க. 21 உங்களுக்கு போதும், 21 தான் தர முடியும். ஏன்னா கூட்டணியில் இப்போ புதிய சில கட்சிகள் ஆட் ஆக இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுக்கணும். அதனால போன தேர்தலில் 25, இந்த தேர்தலில் 21 ஒரு ராஜ்யசபா சீட்டையும் நாங்கள் விட்டு தரோம் அப்படின்னு சொல்லி இப்படி நெகோசியேஷன் நடக்குதான். ஒரு சில காங்கிரஸ்காரங்க தாவேக்காவை பேரை சொல்லி எங்ககிட்ட எங்களை பயமுடுத்துற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. சில காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேக்கா கூட்டணி பக்கத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லி திமுகவை பயமுடுத்த முடியாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஸ்டாலின் காங்கிரஸ் நிர்வாகிகள்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டாராம். ஸோ இப்போ இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறி இருக்கு. இவ்வளவு கேவலப்படுறீங்களே காங்கிரஸ், கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கலாய்க்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக சமீபத்தில் திமுக கூட்டணியில் போய் சேர்ந்தாங்கல்ல, இது தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இபிஎஸ். தேமுதிக கிட்ட கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை அதிமுக நடத்தும் போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் துணை முதல்வர் பதவி கேட்டாங்களாம். நாங்கள் கூட்டணிக்கு வரோம், எங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்போ எடுத்தேன் பாரு ஓட்டம், மார்க்கெட்டிங் கூட பார்க்கலையே அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல, அது மாதிரி அப்போ தேமுதிக கிட்ட இருந்து விலகுனது தான். இனி எந்த பேச்சுவார்த்தையும் தேமுதிக கிட்ட கிடையாது அப்படின்னு அதிமுக முடிவு எடுத்துட்டாங்களாம். ஸோ இப்போ இந்த அப்டேட்டை இபிஎஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், மூணாவது அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா இருக்கார்ல, அவருடைய வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. கோல்பாரா அப்படிங்கிற பகுதியில் ஹிமந்த பிஸ்வ சர்மா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஹெலிகாப்டரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அப்போது அங்கே இருந்த மதராசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களை பார்த்துருக்காரு. நம்ம சின்ன வயசில் ஏர்போர்ட்டை ஒட்டி பஸ்ஸு போகுது அப்படின்னா நம்மளுடைய கண்ணு ஆட்டோமேட்டிக்காக ஏர்போர்ட் மேலே தான் விழுகும். ஏதாவது ஃப்ளைட் இருக்கா, இப்போயும் வானத்தில் ஃப்ளைட்டு பறக்குதுன்னா நம்ம அண்ணாந்து பார்க்குறோம்ல, 24 மணி நேரம் ஃப்ளைட்டு பறக்கக்கூடிய பகுதியில் வீட்டில் தங்கியிருந்தாலும் வானத்தில் ஃப்ளைட்டு பறக்கிறத நம்ம ஆசையாக அண்ணாந்து பார்ப்போம். அது மாதிரி அந்த மதராசால படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்துருக்காங்க ஹெலிகாப்டரை, ஹிமந்த பிஸ்வ சர்மா வந்த ஹெலிகாப்டரை பார்த்துருக்காங்க. ஹிமந்த பிஸ்வ சர்மா என்ன பண்ணியிருக்காரு, அந்த மதராசால படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் வந்த அந்த ஹெலிகாப்டரில் அந்த மாணவர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு அழகு பார்த்துருக்காரு. மேலும் அவங்களுக்கு சில அறிவுரைகளும் வழங்கியிருக்காரு. என்னன்னா, உருது மொழியோடு சேர்ந்து ஆங்கிலமும் நல்லா கற்றுக்கோங்க, அறிவியல் நல்லா கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை வழங்கியிருக்காரு. நல்லா படித்து பெரிய ஆள் ஆகி இது மாதிரி நீங்கள் ஹெலிகாப்டர் வாங்கணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணியிருக்காரு பாஜக முதல்வர். பாஜகனாலே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு இந்தி கூட்டணி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க. கிறிஸ்மஸ் சமயத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் அந்த கிறிஸ்மஸ் சார்ந்த ஏற்பாடுகளை ஒரு சில பேர் மர்ம நபர்கள் தாக்கியிருக்காங்க. உடனே பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ரைட்டப் எழுத ஆரம்பித்தாங்க. தேடி தேடி இதை தான் மீடியாக்கள் காட்டுறாங்களே மக்கள்கிட்ட. ஆனால் இது மாதிரியான பாசிட்டிவான அப்ரோச்சை யாரும் காட்டுறதே இல்லையே. அப்போது தொடர்ந்து பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பார்ட்டி அப்படின்னு மக்களை மூளை செலவை செய்கிறாங்க தமிழக மீடியாக்கள், தொடர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் இது மாதிரியான சூப்பரான வீடியோக்களையும் நம்ம பார்க்க முடியுது. ஹிமந்த பிஸ்வ சர்மா பாஜகவுடைய முதல்வர், அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது 3. நாலாவது என்ன பார்க்க போகிறோம், அடுத்து ஆர்மி டாக் டைசன் அப்படிங்கிற நம்ம இந்திய இராணுவம் பயன்படுத்தக்கூடிய டாகு சமீபத்தில் ஆப்ரேஷன் ட்ராஷி 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாதுகாப்பு படை நடத்தியிருக்காங்க. தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆப்ரேஷன். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஸ்துவார் அப்படிங்கிற பகுதியில் நடந்த இந்த ஆப்ரேஷன் அப்போ டைசன் நான் என்ன பண்ணியிருக்குன்னா, அதுதான் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்த கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு. தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி தகவல் கொடுக்கும்போது தீவிரவாதிகள் ஷூட் பண்ணிடுறாங்க நம்மளுடைய டைசன் டாகை. புல்லட்டு வலது காலில் இறங்கிடுது, காலில் புல்லட்டு பாஞ்சிருக்கு. ஸ்டில் நம்மளுடைய டைசன் டாகு
அதனுடைய ஆபரேஷனை கைவிடலை, மிஷனை கைவிடலை. ஒரு தீவிரவாதி இருக்கக்கூடிய இடத்தை அடையாளம் காட்டினதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த வழியோடையே மீதி இருக்கக்கூடிய 2 தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தையும் அடையாளம் காட்டுது நம்மளுடைய டைசன் டாக். பாதுகாப்பு படை வீரர்கள் டைசன் டாகை பின்தொடர்ந்து தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை கண்டுபிடிச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க. அதில் 3 தீவிரவாதிகளும் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு. ஜெய்ஷ் முகமது தீவிரவாத அமைப்பை சேர்ந்த முக்கிய கமாண்டர் சைஃபுல்லா அப்படிங்கிறவன் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கான். நம்மளுடைய பாதுகாப்பு படை நம்மளுடைய அந்த டைசன் டாகை மீட்டு ஹெலிகாப்டரில் உதம்பூருக்கு கொண்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய டைசன் டாகு ஸ்டேபிளாக இருக்குது, ஆபத்தான நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியான தகவலை நம்மளுடைய பாதுகாப்பு படை ஷேர் பண்ணியிருக்காங்க. டைசன் டாகுக்கு ஒரு பெரிய சல்யூட்டை வச்சுட்டு நம்ம கடைசி டாபிக் போகலாம். கடைசி டாபிக்கு கூட்டுறவு துறையில் மாநில அளவிலான மாவட்ட அளவிலான போஸ்டிங்க்கு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. கடந்த அக்டோபர் மாதம் தேர்வு நடத்தியிருக்காங்க. தேர்வு நடத்தி 100 நாட்கள் தாண்டியும் இப்போ வரைக்கும் இறுதி பட்டியல் வெளியிடப்படலை அப்படிங்கிற ஒரு டிபேட் நடக்குது. ஆயிரக்கணக்கான கேண்டிடேட்ஸு எக்ஸாமினேஷனை எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க. 100 நாட்களை கடந்தும் இப்போ வரைக்கும் இறுதி பட்டியல் வெளியிடாததை கண்டித்து பல பகுதிகளில் போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டம் நடத்திய வீடியோவை அண்ணாமலை ஷேர் பண்ணி திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.